நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்ட கஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்காரங்க சொல்ல போகிறேன். கன்னிராசி பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே சூரியன், கேது, சுக்கிரன் இவங்க இருக்காங்க. அதனால் பலவிதமான அலைக்கழிப்புகள். ஒரு வேலை முடியணும்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நிற்கும். அதுக்குன்னே நிற்பாங்க.
பிரச்சனையாகவே இருக்கும் அந்த வேலை முடியறதுக்கு. அதனால் ரொம்ப போராடி தான் வெற்றி பெறுவீங்க. கடைசியில் தான் முடிவு சுகமாக இருக்கும். அப்படி தான் இருக்க போகுது. இருந்தாலும் பிரயாணங்கள் மூலிமா போகிற விஷயங்கள், வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு, இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். உள்ளூரில் போகிற விஷயங்கள் தன்னுடைய முயற்சியால் பண்ணக்கூடியெல்லாம் கொஞ்சம் தாமதங்களாகவும் தடையாகவும் இருந்தால் அப்புறம் தான் முடிவுக்கு வரும். இது மாதிரிலாம் பரப்போகுது. அது இல்லாமல் கன்னிராசிக்காரன் பார்க்கும்போது ராகு சரியில்லாத இருக்குன்னா காரணங்களால் கொஞ்சம் கூட பழகிறவங்க, மனைவி வழி தொடர்பு, அவங்களுடைய உறவுகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையில் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கருத்து வேறுபாடு அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். மனைவி வழியிலும் சரி, மனைவிட்டையும் சரி, எது பேசினாலும் கரெக்டாக பேசணும். நம்ம ஒரு வாக்கு கொடுக்கணும்னா கரெக்டாக யோசனை பண்ணி கொடுக்கணும். இது நம்மளால் முடியும்னு கொடுக்கணும், இல்லைன்னா விட்டுடணும், சொல்லக்கூடாது. அப்போ அதை பிடிச்சிப்பாங்க. அதை பிடிச்சி அது சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. அது வந்து சில உறவை பிரிக்கிறதுக்கூடான சூழ்நிலை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குருவோட பயிற்சி நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் குரு 9ஆம் இடத்துல இருக்கிறனால கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கெடுபலங்களும் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்கள், நிறைய இடம் போயிட்டு வாங்க. வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கன்னிராசிக்காரங்க இப்போ செய்கிறது ரொம்ப உத்தமமான பலனை தரப்போகுது. குலதெய்வத்தை வழிபட்டுருக்கலாம், அதுக்குண்டான படையல் போட்டு நீங்கள் வேண்டிட்டு வரலாம். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுருக்கலாம், அதுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். அதை போய் நீங்கள் பண்ணிவிட்டு நேர்த்தி கடன் பட்டிருக்கலாம். அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் தான் இப்போது அமைஞ்சிருக்கு. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அது இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் பார்க்கும்போது பெருமாளுடைய மாதமாக சொல்லப்பட்டிருக்கனால உங்களுடைய ராசியாதிபதி புதன் தான். அந்த புதனுக்குரியவர் பெருமாள் தான். அப்போ நீங்கள் கண்டிப்பாக புரட்டாசி விரதம் இருக்கணும். ஒரு சனிக்கிழமையில் விரதம் இருக்கலாம். அவரை நினச்சி வழிபட்டு வரலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெருமாள் நினைவாக இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு போய் பெருமாள் தரிசனம் பண்ணி அந்த விரதத்தை முடிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லா நடக்கும். நீங்களும் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாக பேச்சால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மௌன விரதம் ஒரு சனிக்கிழமையில் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்க சொல்லிவிட்டு, அது இல்லாமல் பெண்கள் விஷயத்திலும் நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் அந்த பெண்களாக கன்னிராசியில் பிறந்த பெண்கள் தான் கொஞ்சம் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய கண்காணிப்பில் அவங்க இருக்கணும். எங்கே போகிறாங்க எங்கே வராங்க இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. அது இப்போ உள்ள நேரம் இந்த கன்னிராசிக்கு சரியில்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து உறவு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா சகோதர கூட பிறந்தவங்க, அக்கா தங்கை, அண்ணன் தம்பி இவங்கள உதவி இல்லாமல் இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு. அது திடீர்னு உங்களை எதிர்பாராத வகையில் கிடைக்கும். அப்படி தான் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள். அது மாதிரி கிடைக்க போகுது. அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புது விஷயமாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உண்டான நேரத்துக்கு வந்து நிற்கும். ஆனால் முடிவு வராது. நீங்கள் துவங்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் துவங்கினா அடுத்து வர காலகட்டத்தில் அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஒரு வீடு துவங்கலாம், ஒரு இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டுறதுக்கு. வண்டி வாங்கணும்னா அதுக்கு அப்ளை பண்ணி வைக்கலாம். வேறு ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புக்கு அப்ளை பண்ணலாம். இது மாதிரி எல்லாமே துவங்கலாம். ஆனால் முடிவு வந்து அடுத்த வர காலகட்டத்தில் தான் அமைய போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு திடீர்னு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலையை கொடுக்க தான் போகுது. குரூப்பாக போவீங்க, ஆன்மீக சுற்றுலா போவீங்க, இன்ப சுற்றுலா போவீங்க. இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அந்த லக்ஷ்மி கூடிய பெருமாள், லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம். லக்ஷ்மி நாராயண பெருமாள், லக்ஷ்மி சீனிவாச பெருமாள் இது மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் வழிபட்டு வரலாம். தூரமாக போய் வழிபடலாம், கூட கிட்டே இருந்தாங்க அங்கே போய் கோயிலில் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் நெய் விளக்கு போட்டு வரணும். பெருமாள் கோயிலையோ தாயார் கோயிலில் நெய் விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தீபத்தோடைய பலனும், அந்த துளசி தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த துளசியோடைய மகிமையாலும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் அடைப்போம். துளசி வச்சுருக்கோம், வீட்டில் வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக அதை போட்டி வணங்கிட்டு வரணும். இப்போது இந்த மாதத்தில் வந்து பெருமாள் வழிபாடு இருக்கிறனால இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே அந்த துளசிக்கு வந்து மாடம் கட்டி வச்சுருப்பீங்க, அதில் வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் வழிபட்டு வரலாம். தூபதீபம் காணிட்டு வரலாம். அந்த துளசிக்கு உண்டான மந்திரம் சொல்லலாம். திரிபுராய் வித்மகே துளசி பத்திராய் தீமிகை தன்னோ துளசி பிரஜோதியாத் அப்படி சொல்லிட்டு வரலாம். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அந்த அம்பாள் தாயார் வழிபாடும் உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மம்னு பார்க்கும்போது கன்னி பெண்களுக்கு, கல்யாணமாக கன்னி பெண்களுக்கு, ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் அந்த பெண்கள் வகையில் அடிபட்டு அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு பெரும்பாலும் நல்லது தான் செய்ய போகுதுன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.